டான் டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு பள்ளிக்காதல் படலை வரையும் என்றும் அதன் பின்விளைவுகள் தெரிய வேணும் என்றும் இந்த தலைப்பில் வழங்கப்படுத்த விரும்புகிறேன். அதாவது பள்ளிக்கூட நட்பில் சிலருடன் அதிகம் அன்பு செலுத்தலாம், அதனை காதல் என்று பேசலாம். மேற்படிப்புக்கு செல்லும் போது அது மறக்கக்கூடும் என்பதை விளக்க விரும்புகிறேன். பள்ளிக்கூடம் என்பது படிப்பை தேடுதல் அல்லது படிப்பின் உயர்ந்த நிலைக்கு அடைய உள்ள ஒரு சிறந்த புனிதமான இடம். அந்த பள்ளிக்கூடத்துக்குள் நுழைந்தவர் எல்லோருமே அவர்கள் ஒரு இலக்கு இருக்கும். நான் டாக்டராக வெளியே வருவோம், அல்ல நான் என்ஜினியராக வெளியே வருவோம், அல்ல நான் லோயராக தான் வெளியே வருவோம். அந்த இலக்குடன் எல்லோரும் படிப்பார்கள். அப்போ ஐயங்கள் வரும். அப்போ கலவன் பாடசாலை ஆண் பெண் பாடசாலையில் கலந்த வகுப்புகளாக இருக்கு. கலவன் பாடசாலைன்னு சொல்லுவோம். அங்கு யாரும் யாரிடமும் ஐயங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அவ்வாறு கேட்டு தெளிவு வரும் போது அவர்கள் பரீட்சையில் தேர்வில் தேறுகின்றனர், அது சிறந்த மதிப்பெண்களை பெறுகின்றனர். ஆகவே இவ்வாறான நட்பு தொடரலாம், அது எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட காலம் வந்த பிறகு சிலர் படிப்பில் கொஞ்சம் நாட்டம் குறைய வாய்ப்பிருக்கும். அந்த படிப்பில் நாட்டம் குறைய அந்த இலக்கில் இருந்து அந்த படித்து டாக்டர் ஆகணுன்ற இலக்கில் இருந்து கொஞ்சம் தளம்புதல் அல்ல பின்வாங்குதலாக இருந்தால் அவர்கள் ஒருவருடன் அன்பா பழகிறத காதல் போன்று நினைக்கக்கூடும். ஆனால் பார்ட்னர் என்ன செய்வார், அவற்றை இலக்கு தவறையில் அவர் படிப்பார். படித்து முதல் புள்ளி எடுத்து முதலாம் புள்ளியாக வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து பெரிய இடத்துக்கு உயர்ந்துடுவார். அப்போ இவர் தான் அன்பா பழகிறத காதல் என்று கற்பனை செய்து போட்டு இவர் அவரை பிரிஞ்சிடலாம். இந்த காதல் என்ற போர்வை பள்ளிக்கூட கேட்டுக்கு வெளியில் வந்தால் அவுட், அல்லது வீட்டு கேட்டுக்கு உள்ள வராது, அவ்வளோ பள்ளிக்கூடத்தோடைய நின்று. இவ்வாறாக ஒரு பிரபல ஆசிரியர் ஒருவர் ஒரு படிக்கிற காலத்தில் படித்தவர். அப்போ தனது தோழியுடன் அடுத்த பட்ச் பிள்ளையோட காய்ச்சிருக்கார். இவர்கிட்ட சீனியர் டவுட் கேட்டு பழகியிருக்கார். அப்போ இவர் முதலாவது எம்பிபிஎஸ் ஆகிட்டார். அடுத்த வகுப்பு பிள்ளை டவுட் கேட்டு பழகின பிள்ளை தொடர்ந்து வந்திருக்கும் கேம்பஸ் வேலைகள் முடியும் வரையும் அவரோட பழகியிருக்க. அப்போ அவள் என்ன செய்ய, அவரோட இலக்கு கேம்பஸுக்கு போகணும், டாக்டர் ஆகும். அப்போ அவள் சோதனை எழுதிக்க அவள் எம்பிபிஎஸ் பாஸ் ஆகிட்டா. இவர் 2000 சோதனை எழுதிக்க பிஎஸ்சி தான் கிடைக்கும். அப்போ அவள் இலக்கு படிப்பு, டாக்டர் ஆகணும். அப்போ அவள் கேம்பஸுக்கு போனோடனே அவர் மருத்துவபுரத்துக்கு நுழைஞ்சு இன்னொரு மருத்துவபுரம் செய்தது. இவர் ஏமாந்துட்டு அவை அந்த பள்ளிக்கூட வாழ்க்கை இலக்கு நோக்கிய வாழ்க்கையாக இருக்கும். படிப்பு கடத்த உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும். உயர்ந்த இடத்துக்கு போகும்போது இணைஞ்சு போனால் சரி, அவ்வாறான சிந்தனை வரணும். ஆகவே நாங்கள் பாடசாலை மாணவர்கள் படிப்பென்ற இலக்கை மனதில் வைத்து கொண்டு பழகுங்கள். படிப்பென்ற இலக்கின்படி மருத்துவரான அல்லது பல்கலைக்கழகம் புகுந்த பின்னர் நீங்கள் உங்கள் அன்பு விருப்பங்களை பகிர்ந்தது போன்று திருமணம் வரையும் போகலாம். அவ்வாறு திருமணம் செய்து வாழ்ந்திருக்கார். ஆகவே 2 டாக்டர்ஸ் மேரோ 2 என்ஜினியர் மேரோ அவர்கள் காதலித்து எல்லாம் டாக்டர் ஆகியோ இன்ஜினியர் ஆகின பிறகு திருமணம் செய்தும் வாழ்ந்தும் இருக்கிறார். ஆகவே பாடசாலை மாணவர்களின் மனதிலே உறுதியாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு உண்மை, இலக்கு. நான் டாக்டராக வரணுமோ என்ஜினியர் வரும். எந்த இலக்கு குறித்து நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த இலக்கில் இருந்து பின்வாங்க வேண்டாம். அவை எல்லோரும் அன்பாக பழங்கள், எல்லாரும் உங்களுக்கு சொல்லித்தர, நீங்களும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதனோட அறிவு உங்களுக்கும் பெருகும். அவை அந்த நட்பு அவ்வாறே கல்வியில் உயர்ந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக உங்களோட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அதன் பின் படிப்பு இலக்கு மருத்துவராகவோ என்ஜினியர் ஆகணும் வந்த பின்னர் உங்கள் காதல் திருமணங்களை பின்னர் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு
பள்ளிக்கூடம் படிப்பென்ற இலக்கை நோக்கி மாணவர்கள் தங்களுடைய இலக்கு நோக்கிய கல்வியை தொடர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.